டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் ஆட்சியை பறிகொடுத்ததுடன் சொந்த தொகுதியான நியூ டெல்லியில் தோற்ற கெஜ்ரிவாலின் அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருக்கிறது. இந்த நிலையில் அவர் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியில் இருக்கும் மற்றொரு மாநிலமான பஞ்சாப் மாநில முதலமைச்சராக திட்டம் தீட்டி வருவதாக பாஜக பரப்பிவிட்ட வதந்தி காட்டுத்தீயாக பரவி வருகிறது. உண்மையில் கெஜ்ரிவால் பஞ்சாப் முதலமைச்சர் பதவிக்கு குறிவைக்கிறாரா? டெல்லியில் பஞ்சாப் எம்எல்ஏக்களுடன் கெஜ்ரிவால் நடத்திய சந்திப்பில் பேசப்பட்டது என்ன? பஞ்சாப் முதல்வர் பகவத் மான் அதிருப்தியில் கட்சி தாவ வெளியாகும் செய்திகள் உண்மையா என்பதை பார்க்கலாம். டெல்லியில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி 22 இடங்களை மட்டுமே பெற்று ஆட்சியை பறிகொடுத்தது. நியூ டெல்லி தொகுதியில் தோல்வி அடைந்ததால் கெஜ்ரிவாலுக்கு எம்எல்ஏ பதவி கூட மிஞ்சவில்லை. இதனால் அவரது அரசியல் எதிர்காலம் என்னவாகும் என்கிற கேள்வி எழுந்த நிலையில் மக்களின் முடிவை ஏற்றுக்கொள்வதாகவும் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்றும் அறிவித்திருந்தார். இனி அவரின் கவனம் டெல்லியில் தான் இருக்கப் போகிறது என்று எதிர்பார்த்திருந்த நிலையில்தான் திடீரென இந்த அறிவிப்பு வெளிவந்தது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்காக வேலை செய்த பஞ்சாப் மாநில எம்எல்ஏக்களை சந்திக்க கெஜ்ரிவால் நேரம் குறித்திருப்பதாக தகவல் வெளியானது. உடனே யூகங்களும் கொடிகட்டி பறக்க தொடங்கிவிட்டன. டெல்லி ரஜோரி கார்டன் பாஜக எம்எல்ஏ மஜீந்தர் சிங் சிர்சா கெஜ்ரிவால் பஞ்சாப் முதலமைச்சராக முடிவு செய்துவிட்டதாகவும் பகவத் மானை ஓரங்கட்ட போகிறார் என்றும் பேசி வீடியோவை வெளியிட்டார். दिल्ली चुनाव हारने के बाद अरविंद केजरीवाल जी ने कल पंजाब के एमएलओ की बैठक दिल्ली में बुलाई। ऐसा बताया जा रहा है कि अरविंद केजरीवाल जी अब भगवंत मान जी को नालायक बताकर, इनएफिशिएंट बताकर, उन्होंने औरतों का 1000 रुपया देने का वादा पूरा नहीं किया, पंजाब में नशा नहीं वो रोक पा रहे, पंजाब के लॉ एंड ऑर्डर हालात खराब हो गए हैं, ये कहकर भगवंत मान जी को हटाना चाहते हैं. இன்னொரு பக்கம் பஞ்சாப் மாநில காங்கிரஸ் மூத்த தலைவர் பிரதாப் சிங் பஜ்வா பகவத் மான் கட்சி தாவ போவதாகவும் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த 30 எம்எல்ஏக்கள் தங்களுடன் தொடர்பில் இருப்பதாகவும் பேசி அதிர்ச்சி கொடுத்தார். இதையெல்லாம் மீடியாக்கள் நம்பி செய்தி வெளியிட ஒரு காரணம் இருக்கிறது. 2022 ஆண்டு நடந்த பஞ்சாப் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தமுள்ள 117 தொகுதிகளில் 92 இடங்களில் வென்று காங்கிரஸ் கட்சியிடமிருந்து ஆட்சியை தட்டிப்பறித்தது ஆம் ஆத்மி கட்சி. அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு வெறும் 18 இடங்கள் மட்டுமே கிடைத்தன. தேர்தலுக்கு பின் பகவத் மான் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டாலும் பஞ்சாபின் ஆட்சி அதிகாரம் முழுக்க கெஜ்ரிவாலின் கைகளில் தான் இருந்தது. பஞ்சாபுக்கான திட்டங்கள் கூட டெல்லியில் தான் முடிவு செய்யப்படுவதாக விமர்சனங்கள் எழுந்தன. இந்த நிலையில் தான் 2023 ஆண்டு இறுதியில் பஞ்சாபை மெல்ல மெல்ல தன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தார் பகவத் மான். அவருக்கு ஆதரவாக சில எம்எல்ஏக்களும் ஒன்று கூடினர். அதிகாரத்தை கைப்பற்றினாலும் விசுவாசத்தை கெஜ்ரிவாலுக்கு மட்டுமே காட்டி வந்தார் பகவத் மான். இதனால் மதுபான ஊழல் வழக்கில் சிக்கி தவித்து வந்த கெஜ்ரிவால் இதையெல்லாம் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. ஆனால் சிறையில் இருந்து வெளியானதும் பஞ்சாபை கண்ட்ரோலில் எடுக்கும் அதிரடி நடவடிக்கைகள் வேகம் எடுக்க தொடங்கியது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் அனுராக் வர்மா மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக KAP சின்ஹா பஞ்சாப் மாநில தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். அதற்கு முன்பே பகவத் மானுக்கு நெருக்கமான வருண் ரூஜம், நரேஷ் துபே, பல்தேஜ் சிங் பன்னு என பல அதிகாரிகள் அடுத்தடுத்து பதவி விலகினர். இது எல்லாமே டெல்லி முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த கெஜ்ரிவால் பஞ்சாபை கண்ட்ரோலில் எடுப்பதற்கு செய்யும் நடவடிக்கைகள் என்றே கூறப்பட்டது. அதற்கேற்றார் போல கெஜ்ரிவாலும் பஞ்சாப் அமைச்சர்களை அழைத்து பகவத் மானின் ஆட்சி மற்றும் அதிகாரிகளின் நடவடிக்கைகள் குறித்து ஃபீட்பேக் பெற்றதாக செய்திகள் வெளியாகின. அப்போதே காங்கிரஸ் மூத்த தலைவர் பிரதாப் சிங் பஜ்வா பகவத் மானின் ஆட்சி முடிவுக்கு வருவதற்கான நாள் குறிக்கப்பட்டு விட்டது போல என சூசகமாக ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார். இது எல்லாம் சேர்ந்துதான் தற்போது டெல்லியில் கோட்டை விட்ட கெஜ்ரிவால் பஞ்சாப் கோட்டைக்கு குறிவைக்கிறாரா என்கிற கேள்விக்கு வழிவகுத்திருக்கிறது. ஆனால் நேற்றைய மீட்டிங்கில் பேசிய கெஜ்ரிவால் டெல்லி தேர்தலில் வெற்றி பெற்ற பஞ்சாப் எம்எல்ஏக்களுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு 2027 தேர்தலுக்கு தயாராகுமாறு அட்வைஸ் செய்திருக்கிறார். தற்போது தனக்கு அதிகமான நேரம் கிடைக்கும் என்பதால் பஞ்சாபின் வளர்ச்சிக்கு உதவுவதாகவும் கெஜ்ரிவால் வாக்கு கொடுத்திருக்கிறார். கட்சி வளர்ச்சிக்கு தேவையான ஐடியாக்கள் ஏதேனும் இருந்தால் தெரிவிக்கவும் அவர் எம்எல்ஏக்களை என்கரேஜ் செய்துள்ளார். ஆனால் தற்போது வரை அவர் பஞ்சாப் சிஎம் பதவிக்கு குறிவைத்திருப்பதாக பாஜக தவிர வேறு யாரும் யூகங்களை பரப்பவில்லை. 30 ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் தங்களுடன் தொடர்பில் இருப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் பிரதாப் பஜ்வா பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பஞ்சாப் முதலமைச்சர் பகவத் மான் இதைத்தான் 2 ஆண்டுகளாக அவர் கூறிக்கொண்டிருக்கிறார் என விமர்சித்திருக்கிறார். கட்சி தாவுவதெல்லாம் அவர்களுக்கு உண்டான குணம். நாங்கள் இந்த கட்சியை இரத்தமும் வேர்வையும் சிந்தி வளர்த்திருக்கிறோம். கிராமம் கிராமமாக வீடு வீடாக மக்களை சந்தித்து வளர்த்திருக்கிறோம் என பதிலடி கொடுத்திருக்கிறார். பகவத் மானின் இந்த வெளிப்படையான பேட்டியால் தற்போதைக்கு அவர் கட்சி மாற வாய்ப்பில்லை என்கிற தெளிவு கிடைத்திருக்கிறது. ஆனால் கெஜ்ரிவால் 2027 வரை பொறுமையாக இருப்பாரா, இல்லை அதற்குள் பஞ்சாப் ஆட்சியில் மாற்றங்கள் நடக்குமா என்பதை எல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.